வணக்கம். ரமா கோவிந்த் விலாகில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பஞ்சமியில் வெற்றியை கொடுக்கும் விரலி மஞ்சளும் மற்றும் பஞ்சமியில் வாராகி வழிபாட்டின் சிறப்பு பற்றியும் பார்க்க போகிறோம். பௌர்ணமி அப்படின்னாலே திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம். பஞ்சமி தினம்ன்றாலே வாராகி அம்மனை வழிபட வேண்டிய நிலையில் வைகாசி தேய்பிறை பஞ்சமி தினத்தன்று வாராகி அன்னையை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்பு குறித்து பார்க்க போகிறோம். விரலி மஞ்சள். தேய்பிறை பஞ்சமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து வாராகி அன்னையை வழிபடுவது சிறந்தது. அருகில் இருக்கும் வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து தேங்காயில் விளக்கேற்றி வராகி அன்னைக்கு பிடித்தமான விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபட எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அதோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, செவ்வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபட கைமேல் சிறப்பான பலன் கிடைக்கும். இவ்வாறு தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமிகளில் வாராகியை வழிபாடு செய்து வர கேட்ட வரம் கிடைக்கும். வராகி மந்திரம்: ஓம் சியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத். இந்த மந்திரத்தை தினமும் 18 முறை கூறி வழிபடுவோருக்கு தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அன்னையின் அருளால் எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும். வாக்கு பலிப்பதுடன் கேட்ட வரங்கள் நிறைவேறும். பலன்: தேய்பிறை பஞ்சமி தினத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்வதுடன் அன்னதானம் அளிப்பது பெரும் சிறப்பு. அதுபோல் வஸ்திரம், குடை, காலணி போன்ற அத்தியாவசிய பொருட்களை தானம் வழங்குவது குடும்பத்திற்கு விருத்தியை கொடுக்கும். இவ்வாறு தொடர்ந்து வராகியை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும். திருஷ்டி, தோஷம், தீவினைகள் போன்ற பாதிப்பும் விலகும். கடன் தொல்லை நீங்கி வறுமை ஒழிந்து செல்வ செழிப்பு ஏற்படும். இப்போது பஞ்சமியில் வராகி வழிபாட்டின் சிறப்பு பார்க்கலாம். சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மிகச் சிறப்பு. கவலை, துக்கம் என்று கலங்குபவர்களின் கண்ணீரை துடைப்பவள் வராகி. வராகி தேவிக்கு அஸ்வரூபா, மகாவராகி, மந்திர வாராகி என்றெல்லாம் வடிவங்கள் இருக்கிறது என்றும் 4, 8, 16 கரங்களுடன் காட்சி தருபவள் என்றும் கூறப்படுகிறது. திதிகளில் பஞ்சமி சிறப்பான திதி என்பதால் பஞ்சமி திதி அன்று வராகி அம்மனை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவதால் செல்வங்கள் தேடி வரும். அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரும் 5வது நாளே பஞ்சமி. அதுபோல் சப்த கன்னிகள் 7வரில் வராகி 5வதாக இருப்பவள். அம்பிகையிடம் இருந்து தோன்றிய சப்த கன்னியர்கள் முறையே பிராம்ஹி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, கௌமாரி, வராகி, இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆவார்கள். இந்த 5வருடைய சிறப்புகள்: பஞ்சாங்கம்: திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். பஞ்சபிராணம்: தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருத்தண்டூர் புராணம். பஞ்சபூத தலங்கள்: காஞ்சிபுரம், திருச்சி, திருவானைக்காவல், திருவண்ணாமலை, திருக்காலத்தி, சிதம்பரம். இறைவனின் 5 தொழில்கள்: ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். பஞ்ச சபைகள்: ரத்தின சபை, கனக சபை, வெள்ளி சபை, தாமிர சபை, சித்திர சபை. பஞ்சமுகங்கள்: தத்புருஷன், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவன், ஈசான்யம். பஞ்சாமிர்தம்: பால், தயிர், சர்க்கரை, நெய், தேன். பஞ்சகவ்யம்: பால், தயிர், நெய், கோமியம், சாணம். வழிபாடு: நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி தூபங்கள் போட்டு வாராகி தேவியை வணங்க வேண்டும். பஞ்சமி திதியன்று பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து படித்து வர வேண்டும். பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதனமாக படைக்கலாம். வராகி அம்மனை வழிபடுபவர்கள் வெள்ளை மொச்சை பயிரை வேக வைத்து அதனுடன் தேன் மற்றும் நெய் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகியை வழிபடுவது கூடுதல் பலனையும் வளத்தையும் தந்தருளும். வராகி அம்மனை வழிபடுவோருக்கு 3 லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதால் பஞ்சமி திதியன்று வாராகியை வழிபடுவது பெரும் சிறப்பு. பலன்: வழக்குகள் சாதகமாகி எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும். புத்தி, ஞானம் சித்திக்கும். வெற்றி வாகை தேடி வரும். கல்வி தனவசியமாகும். தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து செழிக்கும். கண்திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் அகலும். பயம் தெளிந்து மனதில் துணிச்சல், தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாராகி காயத்ரி மந்திரம்: ஓம் சியாமலாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத்.
வாராகியின் காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி படைத்து வந்தால் மந்திர சித்துக்கள் கூட வசப்படும் வாய்ப்புகள் உண்டு. இதோடு இந்த பதிவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி.